விஜய் அண்ணா வந்து நேற்று வந்து என்டிடிவிக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்த மாதிரி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க சரிங்களா. ஆனால் அந்த இன்டர்வியூ எதுக்கு வந்து லைவாக வராமல் எதுக்கு வந்து ஆஃப் த கேமரா வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரில சரிங்களா. எல்லாருமே வந்து விஜய் அண்ணா வந்து பத்திரிகையாளரை வந்து சந்திக்க மாட்டேங்காங்க. மாநாடு ஃபர்ஸ்ட் மாநாடும் சரி, ரெண்டாவது மாநாடும் சரி, கரூர் இன்சிடென்ட்டும் சரி, அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை, அதுக்கப்புறம் ஜனநாயகம் படம் இஷ்யூ, எப்பவுமே வந்து விஜய் அண்ணா வந்து பத்திரிகையாளரை வந்து சந்திக்க மாட்டேங்காங்க, மீடியா வந்து ஃபேஸ் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்ட்டு நிறைய கிண்டல் கேலி வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் அண்ணா. ஆனா நேத்து வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வந்து ஒரு இங்கிலீஷ் சேனல் என்டிடிவி சரிங்களா, ஃபேமஸான டிவில இருந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அந்த இதை கூட வந்து அவங்க வெளியிடல சரிங்களா, ஆஃப் த கேமரா அப்படிதான் வந்து வெளியிட்டிருக்காங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க சரிங்களா. அதுல வந்து இன்டர்வியூ எடுத்தவங்க மட்டும் இந்த மாதிரி வந்து விஜய் அண்ணா இது பேசுனாங்க அது பேசுனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேர் வந்து விமர்சனம் வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து எலெக்ஷனுக்கு 2-3 மாசம் தான் இருக்கு, கரெக்டா இந்த டைம்ல வந்து மீடியால வந்து கரெக்டா பேசணும். அவங்க பத்திரிகையாளர்லாம் வந்து இதெல்லாம் வந்து விஜய் அண்ணா பேசுனாங்கன்னு சொல்லும் போது அதெல்லாம் விஜய் அண்ணா பேசுனதை வீடியோவா வெளியிட்டா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க.